வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிக்கன் டிக்கா மசாலா செம்ம ஃப்ளேவரான டேஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்பூனால் தான் இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் மசாலாவுக்குள்ள அளவு சொல்கிறேன். ஸோ ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து சிக்கன் கிரேவி மசாலா, 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கையால் கசக்கி விட்டு அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. நல்லா அந்த மசாலா வந்து 1 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறணும். ஸோ அதை தூக்கி தனியாக எடுத்து வச்சுடுங்க. நைட்டே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாலும் பரவாயில்ல. ஸோ அப்படி பண்ண முடியல அப்படின்ட்டா நம்ம ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஒரு பெரிய வெங்காயம் அளவு நறுக்கி வச்சுக்கோங்க. குடமிளகாய் ஒரு பாதி, 2 தக்காளி, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா சிக்கனை நம்ம பிரட்டி வச்ச சிக்கனை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதிகமாக சிக்கனுக்கு வந்து தண்ணி விடாது, இல்லாட்டி தண்ணி நிறையா நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுலேயுமே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. நம்ம வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அதில் வந்து நம்ம அரைச்ச தக்காளி இருக்குங்கள, அந்த 2 தக்காளி வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையுமே அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த கிரேவிக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன மசாலா கொடுக்க போகிறோம், நான் வந்து 2 ஸ்பூன் காயல் கலரி மசாலா தாங்க கொடுத்துருக்கேன். வேறு எதுவுமே கொடுக்கல. உங்ககிட்ட காயல் கலரி மசாலா இல்லை அப்படின்னுட்டா நீங்கள் 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகு சீரகத்தூள் தனித்தனியாக போடணும். உங்களுக்கு எந்த மசாலா தேவைப்பட்டாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பவுட்ரு, ஹெல்த் மிக்ஸு, கருப்பு கவுனி களி மிக்ஸுன்னு எல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ரெடி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம மசாலாவை வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மசாலா எப்படி இருக்குன்னு. ஒரு தடவை கூட நம்ம மசாலா வாங்கலை அப்படின்ட்டா கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃப்ரீ ஷிப்பிங் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம் ஜான்வரியிலேருந்து. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா பெரட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண சிக்கனை எடுத்து போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு குடமிளகாய் மல்லித்தலையை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அடுப்பில் வச்சுருந்தா போதும். நமக்கு சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா ரெடி. கண்டிப்பாக வர சண்டே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.